ஈரான் அரவாசி அழிந்தாலும் இஸ்ரேல் முழுமையாக அழிந்ததென்றால் அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் கேட்டது போல இந்த போரை பொறுத்தவரையில் போர் ஒரு திடீரென்று நின்று விட்டது. இப்ப இந்திய பாகிஸ்தான் போர் எவ்வாறு நின்றதோ அதே மாதிரி திடீரென்று நின்று விட்டது. இருதரப்பும் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் வெற்றி என்பது ஒருபோதும் இருதரப்புக்கும் இருக்காது. ஏதோ ஒரு தரப்பு தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைதான் இருக்கும். யாரும் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. யாரும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்னும் போது இந்த போர் இன்னொரு போராக, மிகப்பெரிய ஒரு தீவிர போராக விரிவடையக்கூடிய சாத்தியங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு ஏதுவாக இந்த அஜில் என்ற ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகள், இந்த ஏவுகணைகளைத்தான் அமெரிக்காவின் கப்பல் படைகள் பயன்படுத்துகின்றன. டிஸ்ட்ராயர்ஸ் கப்பல்ஸ் எல்லாம் அதைத்தான் பயன்படுத்தும். அந்த ஏவுகணையை இப்போது இஸ்ரேல் வாங்குகின்றது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மீண்டும் ஆயுதங்களை விநியோகம் செய்கின்றது. அதே போல ஈரானும் தனது பாதுகாப்பை பலப்படுத்துகின்றது. இப்போது ரஷ்யாவின் Su-35 விட்டு இப்போது சீனாவிடம் சென்றிருக்கின்றது J-10, அதாவது கிட்டத்தட்ட 40 J-10 விமானங்களை ஈரான் வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கின்றது. இரு தரப்பும் தங்களை பலப்படுத்திக் கொள்வது என்பது அடுத்த ஒரு போருக்கான ஆயுதமாகத்தான் பார்க்கலாம்.